ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலயமா போர் வண்டியெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள்லாம் புள்ள குட்டிங்களெல்லாம் தூக்கிட்டு சரி அதை தான் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறோம். நம்ம எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், நம்ம எங்கேயாச்சும் போர் போட்டாங்கன்னா ஓடி போய் போர் எப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்லேயே போய் பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சுட்டு தேங்காயை வச்சு எல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் நின்று சாமி கும்பிட்டோம். நல்லபடியாக தண்ணி ஆயிடணும், எங்கள் ஊருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாம் குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டோம். எல்லாம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். இப்போ பூஜையெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் எல்லாம் சாக்லேட் தருவாங்களே அப்படின்ட்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். குட்டீஸ் எல்லாம் அதுக்கு தான் ஆர்வமாக நின்றுட்டுருக்குறாங்க. நாங்களும் அதுக்கு தான் ஆர்வமாக நின்றுட்டுருக்குறோம். அப்புறம் ஒரு வழியாக தலைவர் எல்லாம் சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அது எப்படி தான் போர் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அதிகமாக நான் பார்த்ததில்ல. சரி, இந்த டைம் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அந்த போர்வெல் வண்டி ஆன் பண்ணி அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. எப்படப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் நைட்டில் இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் சவுண்டு கேட்டே இருக்கிறோம். போர்வெல் சவுண்டு விடிகிற வரைக்குங்களில் கூட சவுண்டு கேட்கும். இது எப்படிடா அந்த சவுண்டெல்லாம் கேட்குறாங்க, தூங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்ருப்போம் சின்னப்போ இருந்தே. ஆனால் இப்போ தான் பக்கத்தில் நின்று ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மண் எல்லாம் ஃபஸ்ட்டுக்காக தெரிச்சது. நாங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம் ரிவர்ஸில். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக தண்ணி எல்லாம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியல, ரொம்ப நேரமெல்லாம் நிற்க முடியாதுன்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். ஆனால் தண்ணி ஆனதெல்லாம் நாங்கள் பார்க்கல. 700 அடியாக என்னமோ போட்டாங்க. ஆனால் தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 இன்ச்சு தண்ணின்ட்டு சொன்னாங்க. நல்லா தண்ணியெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது வீடியோ போர் போட்ட அன்னைக்கு எடுத்தது. இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இதை எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி போர் போடுறத ஆர்வமாக போய் நின்று இப்படி பார்த்துருக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.